எனக்கு என்னோட அம்மா வீட்லேயும் சரி மாமியார் வீட்லேயும் சரி ஒரே பிரச்சனை தான். ஏதாவது முக்கியமான விஷயம் பார்த்துங்க அப்படின்னா அதை எடுத்து எங்கேயோ பத்திரமா வச்சுட்டு அது எங்கே வச்சோன்றதை மறந்துடுவாங்க. இப்படி ஒரு ரிப்போர்ட்டை கண்டுபிடிச்சி டாக்டர்கிட்ட போயிட்டு வந்துட்டோம். அந்த அலமாரியை க்ளீன் பண்ணுற ப்ராசஸில் என்னெல்லாம் நடந்ததுன்னா, இவ்வளோ சாரி வீணாகுதே, நீ கொஞ்சம் எடுத்துக்கோ நீ கொஞ்சம் எடுத்துக்கணும், நான் கட்டினா தானே எடுத்துக்கலாம், அதனால நான் வேண்டவே வேண்டாம்னு சொல்லிட்டேன். அக்கா 2 பேரும் கொஞ்சம் கொஞ்சம் சாரீஸ் ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க. இதில் 2 அலமாரி பக்கத்து பக்கத்தில் வேறு. உள்ளே என்னெல்லாம் வச்சுருக்காங்கன்னா, கல்யாணம் பண்ணி வந்ததுலேருந்து அவங்க அண்ணன் தம்பி அக்கா கொடுத்த கிஃப்ட்டு, டாடி கொடுத்த கிஃப்ட்டு, ப்ளஸ் நாங்கள் 4 பேரும் வேலைக்கு போய்ட்டு அம்மாவுக்கு ஃபஸ்ட்டு வாங்கி கொடுத்தது, சிங்கப்பூரில் நானும் தங்கச்சியும் ஒர்க் பண்ணும்போது வாங்கிட்டு வந்த சாக்லேட்லேருந்து ஹேர் கிளிப்லேருந்து பென்னு பென்சில் எரேசர்னு எல்லாத்தையும் பத்திரமா ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. அதாவது கவிஷ் கேட்ட, அம்மா இது ஒரு மினி அமேசான் மாதிரியே வச்சுருக்கீங்களே அப்படின்னு. இவ்வளோத்தையும் பார்க்கும்போது என்னோடய கல்யாண ஆல்பம் வேறு பார்த்துட்டேன். நான் நல்லா இருந்தேன் அப்படின்னு நினைக்கிற காலத்திலே நான் நல்லா இல்லாத மாதிரி ஒரு ஆல்பம் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போல்லாம் ஆல்பம் பண்ண இல்லை ஒரு ஃபோட்டோ எடுக்கிற கான்ஃபிடென்ஸ் கூட என்கிட்ட இல்லை. அந்தளவுக்கு தான் நான் என் உடம்பை மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். இந்த பர்ஸை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.